பூமந்திரக்காரி, முன்னவேட்டக்காரி, முனிமுக்காரி, மோசக்காரன் காளி. ஐயோ ஐயோ! தம்பி வாழ்ந்த மக்கள் வந்தேன். கேட்டா சொல்வேன். இது என்ன ஆகுது? அதிர்ஷ்டமான தாடி. அவர் இப்ப என்ன நினைக்கிறார்? ஐயா ரொம்ப முக்கியமான காரியத்திற்காக அவசரமா போய்கிட்டு இருக்காரு. போற காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே கவலையா இருக்காரு. இது என்ன கூட? இதுக்குள்ள என்ன இருக்கு? வெடிமருந்து. கூட ஏண்டா கொடுத்தேன்? நம்ம உயிரை இருந்ததா வாங்கடா. இருங்க இருங்க, முக்கியமான கட்டத்துல முகத்தை காட்டாதீங்க. இந்த வெடிமருந்த இங்க இருக்கிற பையங்க கிட்ட கொடுக்குறேன். அங்க இருக்கிற பையங்க இருந்து வாங்கி உங்க கிட்ட கொடுக்குறேன். ஒரு 5 பேர் வாங்க. கொடுத்துட்டேன். 5 பேர் எப்படி வாங்க. பாத்தியா? பாத்தேன். எப்படி? இதேதான் இதேதான். ஒண்ணுதானே? எப்படி நம்ம சாமர்த்தியம்? எப்படி? யோ மந்திரவாதி, பெரிய ஆளா இருக்கியா நீ? எனக்கு கூட இந்த வித்தியை கொஞ்சம் கத்துக்கணுயா. டேய் பத்திரமா வச்சுக்கே. ஆடா இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வெடிக்குது. அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள். அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்கள் யார்? பொறுப்பு பயனே, இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார ஏத்துட்டு என்ன தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசி மலா செத்த அப்புறம் ஏத்து பேச. அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை என்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யணும்? வேல்வெளி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது, நிலைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா. நல்ல சந்தர்ப்பத்தை வந்தீங்கப்பா. இந்த தயாளுடைய அதர்த்தமே அதர்த்தம். இந்த பயலை கைது பண்ணு. இல்ல, உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு.
என்ன? ஆமா. என்னடா அது பரியாஜம் பண்றிய? இல்ல, யாரு தெரியாம சொல்றேன் போல இருக்கு. நான் யாரு? நல்லா தெரியும். அடிக்க விழுந்தாமட்டி தாசில்தார் தான் கைது பண்ணி கொண்டார சொன்னார். துரோகி, நாம் எந்த புறத்திற்கோ வெடி வைக்க சொன்னால் நீ அந்த புறத்திற்கே வெடி வைத்திருக்கிறாய். இது என்ன அபாண்ட பிரபு? அந்த பாரகத்துக்கு இது அடியல்ல, இது ஏதோ சூது நடந்திருக்கு. ஆம், சூதுதான் நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவளையும் நீதான் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேனா? தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆம், சிந்திப்போம் சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மகாராஜா, ஆழ்ந்த சிந்தனை போல் தோன்றுகிறதே. அறிவு களஞ்சியம் அடியேன் இருக்க அரசருக்கு ஏன் சிந்தனை? அடியேன் திருக்குவாரன் அபாரமான புத்திசாலி. அப்படியா? பலே பலே. வெடிவழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லு பார்ப்போம். இவ்வளவுதானே? என் தலைமையிலே விசாரணை குழு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முடிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவனல்லவோ அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றே நியமியுங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடு உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பதான் புரியுது. தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க, குப்பை மேடு கோபுரம். ஜலதோஷம் பிடிச்சிட்டு போல் இருக்கா. நம்மளும் பிடிச்சோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு பஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏரி தண்ணியை இலவசமா குடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு புரியாம பேய் மூடி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்துச்சா? ஓகே, சும்மா உட்காரு. என் கால வலிக்குது, நீ நிக்கிறது. பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேயே பயப்படும்னு சொல்லுவானே. இல்ல இல்ல, பேயே இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவலை பெண்ணை காப்பாற்றுவது என்னை போன்ற அஞ்சா நஞ்சம் கொண்ட ஆண்மகனுடைய கடமை அல்லவா? அதனால் தான் என் நடுங்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணியிலே விழுந்து உன்னை காப்பாற்றினேன். இது தப்பா? உங்க உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அல்ல, சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது, தெரியுமா? அட, பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்களே. எப்படி கண்டுபிடிச்சானே? என் பேரே மேதாவி தானே. அப்படியா? ஆமா. யார் வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சுக்கிட்டேன். இப்படி உட்கார். ஆமா, உன்னுடைய சுயசரித்திரத்தை சுருக்கமா விளக்கு. எனக்கு கலிங்க தேசம், பேரு காஞ்சனமாலா. சுருக்கு காஞ்சனா. அப்புறம் எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். நம்ம பூரா வந்து அவலாம் போல் இருக்க. அப்புறம் அதனால நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட ஆகிட்டேன். இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசன். அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்னை வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படின்னா புரியல. காதல் புரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ உங்க ஊருக்கு போலாம். எங்க ஊருக்கா? உங்களை பிரிஞ்சா சும்மா வாங்க, எனக்கு வெக்கமா
ரொம்ப கூச்ச மாட்டேன் நானு. அதாவது உன்னை கண்டு ரோஜா செண்டு உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா அன்பு கொண்டு காதல் வண்டு அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா உன்னை கண்டு ரோஜா செண்டு உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா அன்பு கொண்டு காதல் வண்டு அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி அடி கண்ணாட்டி ஆண்பாவும் கொல்லாதடி கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி அடி கண்ணாட்டி ஆண்பாவும் கொல்லாதடி தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே கண்ணாலா தன்னாலே மிக நாணமாகுதே உன்னை கண்டு ரோஜா செண்டு உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா அன்பு கொண்டு காதல் வண்டு அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி ஓஹோ ஓஹோ அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி உலகமெல்லாம் பேசுமே பலதினு சாயேசுமே உலகமெல்லாம் பேசுமே பலதினு சாயேசுமே அத்தானே மச்சானே உன் கேலி போதுமே உன்னை கண்டு ரோஜா செண்டு உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா அன்பு கொண்டு காதல் வண்டு அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா செல்ல கண்டு போதும் உங்க கொஞ்சல் அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க சீக்கிரமா என்னை எடுத்து வயல போட்டுக்கங்க ஏய், இங்க பாடுகிற என்ன பொண்ணுங்க பொண்ணா ம். அடியாத்தே எங்க அது பொண்ணு நான் தான் பொண்ணாட்டமும் ஆணாட்டமும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன் கண்ணா என்ன ஏமாத்தாத வீணாய் 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 நாய் 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 நிறுத்துற ஏன் ஏண்டா கிண்டலா பண்ற அந்த பொண்ணோட துணிமணிகளா கிடக்கு ஆ? இதெல்லாம் என்னுடையது டேய் எங்களை ஏமாத்த பாக்கறியா ஆ? டேய் இவன் போய் சொல்ல அந்த பக்கம் போய் தேடுங்கடா போங்கடா என்னங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன் அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன் ஆ? எங்க இருந்து வருது சத்தம் டேய் எல்லாரும் ஓடியாடா டேய் சந்தேகமே இல்லடா இவன் தான் அந்த பொண்ணை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் ஆமா பொண்ணை பொட்டலமா கட்டி என் பைக்குள்ள வச்சிருக்கேன் மூளை கையாவும் உங்களுக்கு டேய் மூடா வாயா நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்கடா இவனை நான் ராஜாட எடுத்துட்டு போறேன் வாடா ஐயா மரியாதை தெரியா நான் யார் தெரியுமா ஆட்சியர் கைது யார் தெரியுது போப்பா இந்த ஐயா என்னய்யா கூட்டினிய இழுத்து பாத்தியா எல்லாம் சரியாதான் இருக்கும் நீ எல்லாம் சேவகன் கூட்டி விட்டு சாவியை என்கிட்ட கொடு ஜாக்கிரதையா வச்சிருக்கேன் நீ என்ன செய்வ நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல நீ எங்க பூட்டா கவனிக்க போற ஏயா பூட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா என்ன ஐயப்பாடு போய்கிட்டு இருக்கா என்னய்யா என்னடா உள்ள அடைச்சு இல்ல வயிறு இருக்குல்ல எனக்கு பசிக்காது சாப்பாடு கொண்டா போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா என்ன பத்தாது பத்தாது வாயு மயிரமா இருக்க எப்படி இது 2 சாப்பாடு கொண்டா 2 ஏய் கிண்டலா பண்ற இந்த பாரு நான் அரசியல் கைதி மரியாதையா பேசு ஓஹோ ஓ
ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம், பாடிடுவோம், ஆடிடுவோம், பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம், பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். இனிமை கொஞ்சிடும் நாளே இதயம் நிறையும் இன்பமதாலே ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். மலர்ந்திடும் சோலை ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம், பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். இல்லைண்டி, என்னை விடு. இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏன்? இன்னைக்கு ராஜகுமாரி வர போறா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி எப்படி இருப்பா? ரோஜா பூ மாதிரி இருப்பா. உடம்பெல்லாம் ஒரே முள்ளா இருக்குமோ? சரிதான் போ. அவன் நேரம் ரோஜா மாதிரி இருக்கும். ஓஹோ. அப்புறம் அவ கண்ணு ரெண்டும் காது வரைக்கும் நீண்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா மைய காது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பா. வேணும்னா நீயே வந்து பாரு. அவ கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? மாம்பழ மாதிரி இருக்கும். அழுக்கு போயிடுமே. போய் போய் உங்ககிட்ட சொல்லாம் தானே. இனிமே நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ வெல்விழி. அதுக்குள்ள காப்பம் வந்துட்டா உட்கார். அப்புறம் நம்ம போல அவன் நடந்து வர மாட்டா, பல்லக்குலதான் வருவா. ஏன் நொண்டியா? அவ ஒண்ணும் நொண்டி இல்ல. அவதான் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணி. ராணின்னா தலையில கொம்பு மடிச்சிருக்குமோ? கொம்பு மடிச்சிருக்காது, கிரீடம். கிரீடம். கிரீடமா? அப்படின்னா எனக்கும் ஒரு கிரீடம் வேணுமே. ஆசையை பாரு ஆசை. நீ எந்த ஒரு ராஜாவா? உன் தலையில கிரீடம் வச்சு. ஏன் இந்த ஊருக்கு தான் சிம்மாசனம் இதோ. எனக்கு உத்தரவு தாருங்கள் மகாராஜா. இனிமேல் நான் இங்கே இருந்தால் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து எவ்வளவு அழகா இருக்கிறது இந்த கிரீடம். சொன்ன இளவரசி இவள்தான் போலிருக்கிறது. ஐயா சிப்பாய், என் கிரீடம் போச்சு, என் கிரீடம் போச்சு. எங்க போச்சு? எப்படி போச்சு? எப்ப போச்சு? நான் போச்சு. அதோ கிரீடம். நில்லுங்கள். இப்பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி. தெரியுமா? கூட அந்த கிரீடத்தை. இப்போதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு
செத்துருவான். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி சவுக்கால விசாரிச்சாத்தா இவன் சரிப்பட்டு வருவான். எடுத்துட்டு வாங்கண்ணே. நிறுத்துங்கள், இவனும் என்னோட பல்லக்கில் வரட்டும். உங்கள் தலையில் கிரீடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கையில் நீங்கள் கல்லை போடுகிறீர்கள். ஓ, நீ அந்த கட்சியை சேர்ந்தவனா? எந்த கட்சி? அப்பா அடிக்கடி சொல்வார், ஏதோ புரட்சி வீரர்கள் கட்சி என்று. நீ அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே? கட்சியா? நானா? மறுபடியும் அப்படி சொல்லாதே. கட்சி பெரிய மனிதர்களுக்கே சொந்தமாக இருக்கட்டும். வளர வேண்டிய நமக்கு வேண்டாம் போட்டியும் பொறாமையும். நாம் அனைவரும் ஓர் கட்சி, அன்பை வளர்க்கும் கட்சி, அறத்தை நிலைநாட்டும் கட்சி, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கால துடிக்கும் மாபெரும் கட்சி. அப்பாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வார் தெரியுமா? தலையை வாங்கி விடுவார். விலை கொடுத்தா நான் தந்தால் தானே. பார்ப்பதற்கு நீ எவ்வளவோ அழகா இருக்கிறாய். உன்னுடைய பேச்சு அழகா இல்லையே. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். சரி, போகட்டும். உன் பெயர்? வில்லேந்தி. வீரனுக்கு ஏற்ற பெயர் தான். என் பெயர் இன்பவல்லி. பலே பலே, பார்க்கும் போதே தெரிகிறதே. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல்லு. என் அப்பா உன்னை விசாரிக்கும் போது மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள்கிறாயா? அன்புக்கு என்னால் பணிய முடியும், அதிகாரத்திற்கு பணிவதென்பது என்னால் முடியவே முடியாது. உன்னை வேண்டிக் கொள்கிறேன், நான் உன் மீது வைத்துள்ள அன்புக்காக கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள். ஆகட்டும், ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? உனக்காக நான் 3 முறை பொறுமையாக இருப்பேன். அதற்கு மேலும் தந்தை என்னை சோதித்தால் நான் என் சொரூபத்தை காட்டி விடுவேன். அப்பா, பொல்லாதவன் நீ. இவன் தானா என் மகளின் மணிமுடியை பறித்தவன்? ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரலை காட்ட காரணம். ஜாக்கிரதை, கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள், அது கால்கள் இரண்டையும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அட அயோக்கிய பயலே, ஊமை பயலே, யார் நீ? யார் என்று தெரியாமலா எழுந்து நிற்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தோம். என்னை நீ மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி. நான் யார் தெரியுமா? அதிவீர சூரதீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி அக்கும் நான். நான் யார் தெரியுமா? அதிவீர சூர வீர பராக்கிரம சத்ரு சம்ஹார மாயாபுரி மக்களன்பன் வில்லேந்தியாக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இல்லாவிட்டால் என் சான் உடம்புக்கு 8 அடி குச்சு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கும் இந்த நாட்டிலே 7 அடுக்கு மாளிகை உனக்கு மட்டும் ஏன்? தோய்த்த புடவையில் பாதியை தோட்டத்து வேலையின் மேல் காயப்பட்டு விட்டு இன்னொரு பாதியை இடுப்பிலே சுற்றிக் கொண்டு எத்தனையோ பெண்கள் நிற்கும் இந்த நாட்டிலே எழில் கொழிக்கும் பட்டாரை இளவரசிக்கு மட்டும் ஏன்? கையில் குழந்தையுடன் கஞ்சிக்கு வழியின்றி பிள்ளையோ பிள்ளை என்று வீதியிலே விலை கூறி விற்கும் இந்த நாட்டிலே அரசன் ஏன்? அவனுக்கு ஒரு அமைச்சர் ஏன்? அரசனின் கையிலே செங்கோல் ஏன்? அவன் தலையிலே மகுடம் தான் ஏன்? ஏன்? சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியாதெல்லாம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறான். கேட்பதற்கு பதில் சொல். என் மகள் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டுமல்ல, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் என்ற வில்லேந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சனா, நம்ம 2 பேரும் காலமெல்லாம் இப்படியே இருப்போம். காலமும் பிரியாம இருப்போமா? கருத்தரமிட்ட காலமெல்லாம் இருப்போமா? ஐயோ, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு என்ன இடைஞ்சல்? காட்டுலயும் மேட்லயும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. வேளா வேலைக்கு சோறு வருது, கூப்பிட்ட நேரத்துக்கு சேவை வர்றான். என்ன அரசியல் கைது இல்லையா? இதை விட சௌரியம் நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொம்மை, ஆள் இல்லைன்னா பொண்ணு.
இப்படியே ஆயுள் பூரா ஆனந்தமா இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள குட்டி பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அத பத்தி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி தண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கண்ணை இதுக்கு என்ன செய்யலாம்? ஏய், என்னடா சத்தம்? கனவுல வளர்றையா? அடாடாடாடா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? நான் உன்னை சின்ன உருவமாக்கிறேன். நீ வெளியில போய் அந்த சாவியை எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்பவும் இப்படித்தான், சமயத்துல மூண வேலை செய்யாது. அப்படியே இரு, உன்னை பெரிய உருவமாக்கி போறேன். பாவி, இந்தாடா சாவி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். இனிமே நீ சாகிற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாதுடா.